ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம கேமில் வந்து MP5க்கும் அந்த கோல்டு கன்னு ஸ்கின்னுக்கும் ரிங்கு விட்டுருக்கோம். அதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இது முன்னாடி கை வந்து கன் வந்து அன்னிக்ளிக் பண்ணுவோம். கன்னெல்லாம் அன்னிக்ளிக் பண்ணிவிட்டு அக்கா கேரட் வச்சுட்டு கிளியர் கேட்சா ஒரு 4-5 வாட்டி கொடுத்துட்டு கேமரா வந்து கிளியர் கேட்சா வந்து ஒரு 4-5 வாட்டி கொடுத்துட்டோம். அப்புறம் சென்ட்ரி மோட்டோ வாட்டி கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அதில் போய்ட்டு ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முன்னாடியே கொடுத்துருக்கானுங்க, இப்போ எப்படியா கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த MP5 கச்சாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒர்த்தான பவர் தான். ஆனால் இருந்தாலும் இந்த இதுவும் வந்து அந்த இன்குபேட்டர் டாப் வந்து எக்ஸ்சேஞ்சில் தான் கொடுத்துருக்கானுங்க. இதில் வரல. இன்குபேட்டர் டாப்பு தான் எதுவும் ஆசை, இருந்தாலும் பார்க்கலாம். நமக்கு இப்படி கொடுத்தா கடிச்சி லக்குன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இன்குபேட்டர் டாப் எடுத்துடலாம். சரிங்களா? நம்மகிட்ட ஒரு 2300 சில்லற டைமண்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. எல்லாத்தையும் சர்வர் போய்விட்டு மறுபடியும் வந்து ஒரு ஸ்பின் பண்ணுவோம். நல்லா கிளிக் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று டோக்கனாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு 10 டோக்கனு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து MP5 ஸ்கின் வந்து கச்சா போதுங்க. இந்த மற்றபடி இந்த கோடு கன்னு ஸ்கின்னா என்ன ஸ்கின் அது பேர் தெரியல. நான் அது கொண்டு அது ஸ்கின்னு வந்து தேவையில்லை நமக்கு. அதுவும் கச்சா லக்கு தான், பரவாயில்ல வாங்கிக்கலான்ட்டு. ஆனால் நம்மளுக்கு முக்கியமாக MP5 வந்து தான் ஸ்கின் வேணும். மறுபடியும் ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கோம், எதுவும் தரலை. சரி அப்படின்ட்டு போய்ட்டு அக்கா கேரக்டரை மாற்றி வந்துடலாம். அக்கா கேரக்டர் லக்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வீழ்ந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்படின்னாலும் ஷார்ட் கன்னு வந்து சீக்கிரம் வீழ்ந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்பின்னில். இதேமாரி வீண் பார்த்தது வீலை. அதனால் நம்ம போய்ட்டு கேரக்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம். என்ன கேரக்டர் வைக்கிறதே தெரியல. இதோ ஒரு அக்கா கேரக்டர் தான் வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த அக்கா கேரக்டர் வச்சுட்டு இதை தான் நம்ம யூஸே பண்ணல. இந்த அக்கா கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வச்சுட்டு நம்ம கிரிட்டுன்னு போயிட்டு மறுபடியும் ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி மறுபடியும் கிளியர் கேட்சா ஒரு 3 வாட்டி கொடுத்துடலாம். சென்ட்ரி போட்டு ஒரு வாட்டி கொடுத்துட்டு மறுபடியும் போய்ட்டு ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கிளிக் பண்ணி ஸ்பின் பண்ணுவோம். ஏன்னா குத்துருடி கர்ணகாரம் ஏன்னா குராடி டேய் நாசமாக போச்சுங்க. ஏன் எதுவுமே தரமாட்டான் போலியா கடைசி அடிக்கும். இது வந்து ஏதோ 2 இது வந்து சீக்கிரம் கொடுத்ததுனால அதுலேயும் கொடுத்துருவான்னு பார்த்தேன். அது எதுவுமே தரமாட்டானுங்க. முன்னாடி சீக்கிரம் கொடுங்கடா. இதில் நம்ம வந்து யூனிவர்சல் டோக்கன் இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாங்க. இதில் ஏன்னா கொடுப்பானா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாத்துலையும் ஒவ்வொரு டோக்கனை தான் தரானுங்க. இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்பின் பண்ணுவோம். இந்த டம்பிள் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, டைமண்ட் இல்லைங்க உடையத்துக்கு. எதுலையுமே தரலைங்க. மறுபடியும் இதுலேயே வந்து ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாமே ஒன்று தாங்க தரானுங்க. 1-2 டோக்கன் இப்படி தான் தரானுங்க. ஒரே ஒரு டைம் வந்து 10 டோக்கன் கொடுத்தானுங்க. ஒன்று தாங்க வருது. அப்புறம் பின்னாடி ஏன்னா நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துங்க. ஏன்னா இங்கே வந்து செம்ம ரெயின் 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுங்குது. ஊர் நாளாக இப்படி மழை பெய்ய என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்பின் பண்ணது வந்துடுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தரானுங்க. மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் பண்ணிக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று தரல. அப்போயே பரவாயில்லைங்க. 200 டைமண்டு 10+1 ஸ்பின் வந்து கூட பாருங்க. டக்குன்னு போட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து வெறும் 5 ஸ்பின்னு தான் கொடுத்துருவானுங்க. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்ட்டு மறுபடியும் நம்ம அண்ணன் கேரக்டரை வச்சாங்கணும். நம்ம இந்த கேரக்டர் வச்சு தான் விளையாடுறது. இதே நான் வச்சுன்னு ஸ்பின் பண்ணுவோம். இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. தரமாட்டாங்க. எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? மறுபடியும் ஸ்பின் பண்ணுவோம்னா ஒரு ஸ்பின் போட்டோம் கொடுக்கல. மறுபடியும் 90 போடுவோம். 90ல் போகலாம். 146 டோக்கன் ஏதோ சம்திங் இருக்குது. மறுபடியும் ஒரு 90 ஸ்பின் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 தான் தரானுங்க. ஒன்றுமே தர மாட்டானுங்க அவனுங்க. என்னங்க இப்படி கொள்ளடியானுங்க. டேய் இதில் வேறு இன்னும் ஒரு 3-4 நாள்லேயும் சம்திங் ஏதோ பன்னி பண்டில் வேறு வருது. அது வேறு ஃபஸ்ட்டு ரிங்கு வந்து சொன்னாங்க போடுங்க வேறு மாதிரி. இப்போ நம்ம பேசி ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் தோசை விடுங்க. இந்த மொக்க ஸ்கின் தான் பாருங்கள். மொக்க ஸ்கின்னுங்க இது. இருந்தாலும் பரவாயில்ல, இதாவது கொடுத்தானுங்களே. ஆனால் நம்ம MP5 தான் கேட்டோம். இந்த கண்ணுக்கு ஸ்கின்னு நம்ம அது கூட இந்த ஸ்கின்னுக்கு எவ்வளோ போகிறானுங்க. லெஜெண்டரி ஸ்கின்னு பன்னி ஸ்கின்னு இந்த போய் கொடுத்துறானுங்களே.
நான் பேசுகிறேன் கரெக்டு. பண்டில் வந்து வருதுங்க. அது வேறு எவ்வளோ புடம் போவானுங்க என்னன்னு தெரில. அது வேறு டோக்கன் டவரில் வேறு வருதான். அது எடுத்துட்டா பார்க்கலாங்க. டைமண்ட் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா விட்டு வேண்டியது எடுக்க. யூடியூப்பை ஃபஸ்ட்டு வீடியோ எதனா பார்க்கணும். வீடியோலாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுங்க. நல்லா கிளிக் பண்ணி போடுங்க. ஏன்னா ஒன்று வீதான்னு பார்த்து எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க போயிட்டு. ஏன்னா கொடுத்தா பரவாயில்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தரமாட்டுறானுங்க. எல்லாம் ஒரு டோக்கனாக தாங்க தரானுங்க. நம்ம வந்து இப்போ 195 டோக்கன் வந்துச்சு. லாஸ்ட்டு ஸ்பின்னு அந்த டோக்கன் வந்துச்சுன்னா அதுதான் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போ கடைசியில் வந்து 2 டோக்கன் தரானுங்க. சரிங்க, இப்போ நம்மகிட்ட ஒரு 201 டோக்கன் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறமே இல்லைங்க. இப்போ போயிட்டு எந்த கண்டிஷன் இடம்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் டாப்பு, இந்த லாவா ஸ்கின் இதெல்லாம் போனேன். இதான் எடுக்க போகிறேன் கன்ஃபார்மு. ஆனால் இந்த இது ரெண்டுத்துக்கும் ஒரே பவர் தாங்க. இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீடு, அப்புறம் ரேஞ்சு மைனஸ். அதில் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸு, அவ்வளோதாங்க. ரீலோட் ஸ்பீட் மைனஸு இதோட அந்த இந்த இன்குபேட்டர் டாப்பில். எனக்கு வந்து இன்குபேட்டர் டாப்பு தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் இன்குபேட்டர் டாப்பு தான் எடுக்க போகிறேன். சரிங்களா, இன்குபேட்டர் டாப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாங்க. இன்னும் எதுவும் ஒர்த்து இல்லைங்க அவ்வளோவா. சரிங்களா, நம்ம எதை எடுத்துனா கன்ஃபியூஸாக இருக்குது. இன்குபேட்டர் டாப் எடுத்துலாங்க. எப்படியா எடுத்தாச்சு, இன்குபேட்டர் டாப் எடுத்தாச்சு. சரிங்களா, நான் ஸ்பின் பண்ணுறேன்னு நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க. நான் சமூக யூடியூப் கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறதுக்காக ஸ்பின் பண்ணுறேன். நீங்களும் ஸ்பின் பண்ணி எடுக்கணும், அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அப்புறம் நல்லா இது சொல்கிற மாதிரி இல்லை. சரிங்களா, இப்போ வந்து நம்ம MP5 போய் எக்யூப் பண்ணலாம். நம்மகிட்ட MP5 அவ்வளோ MP5 இருக்குது, 3 லெவலுக்கு இது. சரின்ட்டு நம்ம இது இது நல்லா அடிக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். சரிங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.